ஏழை ஐபிபிஎஸ் வேக்கன்சி நிறைய விட்டேன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் வச்ச பத்தியா மேல வந்து ஸ்வீட்டு கீழே வந்து ஆட்டோபாம் அப்படின்ற மாதிரி நீ ஒரு சம்பவம் வந்து பண்ண பத்தியா, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஒன்னு நான் சம்பவம் பண்றேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நீங்க நிக்காம இன்னைக்கு ஏன் நீங்க புலம்புறீங்க? ஐயோ மெயின்ஸ் பேட்டர்ன் வந்து மாத்திட்டான், ஐயோ அப்படி மாத்திட்டான், ஐயோ இப்படி மாத்திட்டான் அப்படின்னு நம்மளே புலம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு நம்மளே தேடிக்கிறோம். இது எதுக்கு? அந்த டைம் எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் தான். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கான உலகம் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நல்லதை வந்து சொல்றதுக்கு முன்னாடி கெட்டதை வந்து நம்ம வந்து பயங்கரமா வந்து பார்த்துருவோம். அதுல இருக்க நெகட்டிவா நம்ம மண்டைக்குள்ள போயிருவோம். அப்ப நெகட்டிவ் உள்ள போயிருச்சுன்னா பாசிட்டிவ் எப்படிங்க வரும்? திருப்பி அதை நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுவோம், அதை நம்ம வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் இதை வந்து தேடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்ச இடத்த அடையவே முடியாது. ஒரே விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடந்தது எல்லாமே நடக்கிறது தான், அது நடந்தது தான். அதை எப்படி நம்ம திருத்த போறோம், நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பொழப்ப நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பனா மட்டும்தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். அதை மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. புலம்புனதெல்லாம் போதும், புலம்ப பகலா வாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களை வந்து கூப்பிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஐபிபிஎஸ் கிளர்க்கை நீங்க கிராக் பண்றதுக்கான ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோ நான் வந்து சொல்லித்தரேன். எப்படி நீங்க அந்த மெயின்ஸை வந்து அதாவது மாத்திருக்கிறால பேட்டர்ன் மாத்திருக்கிறால அவனை நம்ம சம்பவம் வந்து பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ நான் வந்து சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா என்ன மாதிரி வேகன்சி வந்து இருந்துச்சு, எப்படிலாம் அதோட பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது ஓவராலா சொல்லியிருக்கிறாங்க. 2025 மட்டும் வந்து 10,000+ வேகன்சி வந்து இருக்கு. இதுதான் வந்து கடைசி 5 வருஷத்துல வந்து அதிகமான வேகன்சி வந்த வருஷம் அப்படின்னா இந்த 2025 தான். ஓகே, கொரோனாக்கு அப்புறம் இதுதான். கொரோனாக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 8,000 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அதிகமான வேக்கன்சி வந்து வந்திருக்கு. இதுல நம்ம பர்டிகுலர்லி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க வந்து நமக்கு ஒன்று நல்ல மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கோங்க. வேக்கன்சி அதிகமாக வந்துச்சு, அதனால நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது ரொம்ப 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 தப்பு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, அதுக்கான டேட்டா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கான டேட்டாவோடய நான் வந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2024 நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி போன வருஷம் எவ்வளவு விட்டுருக்காங்க? 665 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ப்ரிலிம்ஸ்ல வச்சு செஞ்சிருக்கான் பாருங்க. ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மட்டும் 63.25. இது ஓபிசி. நான் வந்து ஓபிசி ஜெனரல் ரெண்டுமே சேமா தான் வருவாங்க. மோரார்லெஸ் அவ்வளவுதான் வந்து வரும், ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து 63.25. அதே இது மெயின்ஸுக்கான கட் ஆஃப் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 41.25. ஓகே, எப்படி இருக்கு? நமக்கு வேக்கன்சி ஓரளவுக்கு ஹை தான், சரியா? ஓரளவுக்கு ஹை தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. அதுவே 2023 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்னது ஒரு 4 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 4 டைம்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். 4 டைம் வந்து கம்மியான வேக்கன்சி. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிட்ட வந்து கட் ஆஃப் வந்து 1.75 கிட்ட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.75 கிட்ட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரிலிம்ஸ்லயே ஃபில்டர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ்லயே கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 65 வச்சுட்டான். மெயின்ஸ்லயும் கம்மியாவா இருக்கு. மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிக்கு மெயின்ஸோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4 something தான் வந்து கம்மியாயிருக்கு. புரியுதா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேக்கன்சி கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணல. இன்னொரு இதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 288 வேக்கன்சி. அதுக்கு ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 78 கட் ஆஃப். எப்ப? 2022ல. புரியுதா? வெறும் 288 வேக்கன்சிக்கு கட் ஆஃப் மட்டும், ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் மட்டும் 78. மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48.63. சரியான ஹையா. இங்க விட 2024ல 665 போஸ்டிங் எங்க இருக்கு? 258 போஸ்டிங் எங்க இருக்கு? 41.25 எங்க இருக்கு? 48.63 எங்க இருக்கு? அப்ப கட் ஆஃப் கூடுது. இங்க இது எப்படி இருக்கு? இது வந்து மிடில்ல வந்து இருக்கு. 2023 ஏதோ ஒரு கம்மியான வேக்கன்சி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்கு. அப்ப ஒரே ஒரு விஷயம், இங்க வேக்கன்சியை வச்சு அது 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், என்ன கருமமா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அது நமக்கு என்ன பண்ணல? கட் ஆஃப்ல ஒரு ஆணியும் கலட்டலைங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வந்து இருக்கு. ஒரு பேலன்ஸ்டாவே இல்லை. அப்ப கட் ஆஃப் எது சார் ப்ரிடிக்ட் பண்ணுது? கட் ஆஃப் எது சார் ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. கட் ஆஃப் யார் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவா அப்படின்னா, நம்ம தான் எழுத போற ஆஸ்பிரன்ஸ் தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகேட், எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றான், அதுல எவ்வளோ பேர் வந்து எழுத போறான்,
அப்ப எழுதும் போது ஷிஃப்ட் வைஸ் வைப்பானா, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 4 அப்படி இருக்கு. ஷிஃப்ட் 1ல இருந்து ஷிஃப்ட் 4 வரைக்கும் நடக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ, இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் லெவல், மீடியம் லெவல், ஈஸி லெவல், இந்த 3 லெவல்ல தான் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஹார்ட், மீடியம், ஈஸி. இப்போ இந்த 4 ஷிஃப்ட் ஒரு 2 நாள் நடக்குது அப்படின்னா இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகும். ஈஸி வந்து நிறைய இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். நல்லா கவனிச்சுக்கணும். ஈஸி நிறைய வருது அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஹார்ட் வந்து நிறைய வருது அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாகும். மீடியம் வந்து வருது அப்படின்னா கட் ஆஃப் வந்து மிடில் இருக்கும். அதுதான் இங்க நடந்திருக்கு. மீடியமா வந்திருக்கும். ஸோ 2023ல அதனால கட் ஆஃப் வந்து மிடில் வந்திருக்கு. மெயின்ஸா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், அதுதான் இங்க வந்து டிசைட் பண்ணும். நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட், நம்பர் ஆஃப் ஸ்லாட், நம்பர் ஆஃப் ஹார்ட் லெவல், நம்பர் ஆஃப் மீடியம் லெவல், நம்பர் ஆஃப் ஈஸி லெவல். அப்போ உங்களுக்கு ஈஸியா வருது அப்படின்னா சந்தோஷமா சிரிச்சுட்டு வெளியே வரக்கூடாது, கொஞ்சம் கவலைப்படணும். ஈஸியா கேட்கறான் அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல வந்து 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹார்ட் லெவலா வருது அப்படின்னா புத்திசாலித்தனமா நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை கரெக்டா போட்டு 100% அக்யூரசியை மெயின்டைன் பண்ணணும். ஹார்டா வருது அப்படின்னு பயந்துடக்கூடாது. அட்டம்ப்டை கம்மி பண்ணாம ஓரளவுக்கு நம்ம ஒரு மினிமம் ஆஃப் அட்டம்ப்டை வந்து போட்டு அக்யூரசியை மெயின்டைன் பண்ணி விட்டுறணும். புரியுதா? அந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கிறவன் யார் அப்படின்னா அக்யூரசி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கபால்னு திறந்து பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்யூரசி மட்டும்தான். அவனை நீ கையில பிடிச்சிட்டேன்னா நீ கட் ஆஃப் குள்ள வந்துருவ. அது ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும். புரியுதா? இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேர் எப்படி படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா, அதாவது பேங்க் எக்ஸாம்னா அதுக்கு வந்து மொத்தமா வந்து ஒரு இதை படிச்சா போதும், இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கடந்த வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ்ட வந்து பேசும்போதும் சரி, ஒவ்வொரு விஷயம் வந்து பார்க்கும்போதும் சரி, அவங்க எப்படி சார் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எஸ்பிஐ கிளர்க் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ கிளர்க் எழுதுறாங்கன்னா அதுக்கு ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னு, அதுக்கு வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே வந்து மாறும். ஓகே, அதுக்கு மாறும். அதுவே எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறுது. சரியா? இந்த எஸ்பிஐ கிளர்க்குக்கு அவனோட அப்ரோச் வந்து டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி தான் நீங்க ஐபிபிஎஸ் பிஓ எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு தனியான வே ஆஃப் அப்ரோச் வந்து இருக்கணும், தனி வே வந்து இருக்கணும். அதே தான் இப்ப இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு எழுதுறதுக்கும் நம்ம தனி வே தான் வந்து உருவாக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க் இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணி நீங்க வந்து மெயின்ஸ் வந்து போயிருப்பீங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, நான் போய் எழுதுனேன், நான் எப்படி பாஸ் ஆனனே தெரில அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு நீங்க கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா ஈஸியா எஸ்பிஐ கிளர்க் நீங்க போய் எழுதினாலே நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனா ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படி இருக்காது, சத்தியமா அப்படி இருக்காது. நீங்க எஸ்பிஐ கிளர்க் கிளியர் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்றது கஷ்டம். நீங்க எஃபர்ட் போடணும். கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்க்கே நீங்க வந்து பயங்கரமான எஃபர்ட் போடணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எஸ்பிஐ கிளர்க்கே கிளியர் பண்ணிட்டு ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ண முடியுமா? ஆனா அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இது வேற மாதிரி. அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி வேயை நீங்க உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். இதுக்கு தனியா பிளான போடுங்க. இதுக்கு தனியா எப்படி அப்ரோச் பண்றது? இப்ப வந்து பேட்டர்லாம் மாத்துறான், திடீர் மாத்துறான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பிஓட பேட்டர்ன் வந்து மாத்துவான். எஸ்பிஐ பிஓட பேட்டர்னும் மாத்தி தான் இருந்தாங்க. சரியா? அப்படி ஒவ்வொன்றதோடதையும் இப்ப வந்து தனித்தனியா போயிருச்சு. இதுக்கு ஒரு மாதிரி அப்படின்ட்டு நம்ம வந்து தனித்தனியா அந்த எக்ஸாம் ரிலேட் பண்ணி படிங்க. ஓகேவா? மொத்தமா ஒரே மாதிரி அப்ரோச்சை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அப்ப அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் வர போற இந்த ஆர்ஆர்பி பிஓவா இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கா இருக்கட்டும், இதுக்கு நீங்க தனியான ஒரு வேயை வந்து உருவாக்கணும். அப்படி தனித்தனி வேயை உருவாக்கி படிங்க. அதுக்கான பிளானர் நான் அப்டேட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே புலம்புறது என்ன அப்படின்னா இதுதான் மெயின்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ லைக் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து ஷோ பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷம், அதாவது நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல், நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஏ செஷன்ல வந்து 50 கொஸ்டின் 50 மார்க் வந்து கேட்டா 35 நிமிஷம். சரியா? அதுவே இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் 40 மார்க்கு 35 நிமிஷம். அதே இது வந்து ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50 கொஸ்டின் 60 மார்க்குங்க 45 நிமிஷம். ஓகே, இங்க அதே மாதிரி சரி, ரீசனிங் 50 கொஸ்டின் 60 மார்க் 45 நிமிஷம். குவான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க் 45 நிமிஷம்.
ஓகேவா? ஸோ இதுதான் போன வருஷம் இருந்த பேட்டர்னா இருந்தது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மாத்தி இருக்கிறது எது? ஜென்ரல் அவேர்னஸும் மாற்றப்பட்டிருக்கு, ரீசனிங்கும் மாற்றப்பட்டிருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டினா மாத்திட்டான். 40 கொஸ்டினா மாத்தி எவ்வளவு மார்க் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மார்க் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை எவ்வளவு மார்க்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க? சாரி, 50 மார்க்கா. 40 கொஸ்டினை 50 மார்க்குக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டைமையும் கம்மி பண்ணிட்டாங்க. எவ்வளோ? 20 நிமிஷம், 15 நிமிஷத்தை குறைச்சு விட்டான். 10 கொஸ்டினுக்கு -15 மினிட்ஸ் வந்து பண்ணியிருக்கான். சரியா? இது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எந்த மாற்றமும் கிடையாது, இங்கிலீஷ் பிரச்சனையே கிடையாது. அடுத்து நீங்க ரீசனிங் வாங்க. ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 60 மார்க்கை மாத்தல, டைமை வந்து மாத்திட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் எவ்வளோ இருந்துச்சு? 45 இருந்துச்சு. எத்தனை கொஸ்டினுக்கு? 50 கொஸ்டினுக்கு. அகைன் இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க? 10 கொஸ்டினுக்கு 15 நிமிஷத்தை திருடிட்டாங்க. பட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கை பேலன்ஸ் பண்ணிட்டான். ரீசனிங்ல மார்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டான். அதுதான் இங்க வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது. மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை. டைமை வந்து நம்ம வந்து பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டினை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவே நீங்க வந்து குவான்டிட்டி ஆப்டி வரீங்கன்னா உங்களுக்கு 35 கொஸ்டின் ஆக்கிட்டாங்க. 35 கொஸ்டின் 50 மார்க் ஆக்கிட்டாங்க. அரை மணி நேரம் டைமர் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் 10 நிமிஷத்தை கம்மி பண்ணிட்டேன். ஓகே, 10 நிமிஷம், 10 கொஸ்டின் 10 நிமிஷத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குறைச்சிருக்கிற கொஸ்டின் எவ்வளவு அப்படின்னா, குவான்டிட்டி அப்படி இல்லை, 50 கொஸ்டின் இருந்தது. 50 கொஸ்டின்ல இருந்து நமக்கு 35 கொஸ்டினா மாத்திட்டாங்க. அப்ப எத்தனை கொஸ்டின் கம்மி பண்ணிக்காங்க? -15 கொஸ்டின் வந்து கம்மி பண்ணிக்காங்க. அதுக்கு டைமை எவ்வளவு கம்மி பண்ணிக்காங்க? 15 நிமிஷத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இதுதான் பேட்டர்ன்ல வந்து மாறி இருக்கிறது. இப்போ இதனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நம்ம தலைவர் ரஜினி சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே விஷயத்த பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது வரலைன்னா அதப்பார், அது வரலைன்னா அதப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். அப்பனாதான் நம்ம லைஃப்ல முன்னேற முடியும். கரெக்டா? அப்போ இது வந்து பேட்டர்ன் வந்து இப்போ கம்ப்ளீட்டா மாறி இருக்குது. ஒரு பெரிய விஷயம் தான், இது ஒரு பெரிய அஃபெக்ட் தான். ஏன்னா டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேங்க் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. அப்போ இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் ஒரு விஷயத்த வந்து இப்போ அனலைஸ் பண்ணேன். ஸோ நேற்று நைட்ல இருந்து இதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு இந்த ஒரு பேட்டர்னை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். நல்லா கவனிக்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சிஏ அப்படின்றத நம்ம இப்ப யாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓப்பனா சொல்லுங்க, யாராவது சிஏ படிக்கிறீங்களா? ஓப்பனா உங்க ஹார்ட்டை வந்து தொட்டு சொல்லுங்க, யாராச்சும் சிஏக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? ஒரு பயலும் சிஏ வந்து படிக்கிறது கிடையாது. அப்ப நீங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க டெய்லி சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிஏவை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய சிஏ லெவலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சிஏ லெவலை நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? எப்பயுமே ஒரு 15 கொஸ்டின் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு +5 கொஸ்டினை சேர்த்து அடிக்கிற மாதிரி ரெடி ஆயிருங்க. ஒரு 20 மார்க் இதுல வந்து தேத்துற மாதிரி ரெடி ஆயிருங்க. ஓகேவா? ஏன்னா அது ரீட் பண்ண போறோம், ஆன்சர் பண்ண போறோம். அந்த இடத்துல நமக்கு வந்து டைம் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு மேட்டர் தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு சில கொஸ்டின் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து குத்துட்டு ஓடிடுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து சில நேரம் பண்ணிட்டு இருப்போம். அந்த இதெல்லாம் இல்லாம இந்த சிஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். செப்பரேட்டா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருங்க. ஓகே, இதை இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா சிஏ இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க வாங்க, ரீசனிங் பாருங்க. ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் 60 மார்க்கா இருக்கு. 40 கொஸ்டின் 60 மார்க்கா இருக்கும்போது இதுல உங்களுடைய ஸ்கோரை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் கண்டிப்பான முறையில பண்ணணும். ஏன்னா 35 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ 35 நிமிஷம் டைமை குறைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா, நான் சொல்றேன், ஷாரா சொல்றேன், இந்த இடத்துல நமக்கு டைம் வந்து குறையுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பிக் பண்ணி அடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களை சூஸ் பண்ண வைப்பாங்க. நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க சாய்ஸை கரெக்டா யூஸ் பண்ணணும். உங்களுடைய சூஸிங்கை வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். ஷாரா சொல்ல முடியும். அதே மாதிரி இங்க 35 கொஸ்டின் 50 மார்க் மேக்ஸை பொறுத்தளவுக்கு. அப்போ நான் ரீசனிங்ல ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் மார்க் மெயின்டைன் பண்றேன். என்னோட சிஏல நான் மார்க்கை வந்து மெயின்டைன் பண்றேன். தென் இங்கிலீஷ்ல நீங்க கண்டிப்பான முறையில் ஒரு கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷோட லெவல் வந்து நம்ம கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். பட் என்னை பொறுத்தளவுக்கு நீங்க இதுல வந்து ஆவரேஜா தான் இருப்போம். எல்லாருமே இங்கிலீஷ்ல ஆவரேஜா தான் இருப்போம். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். பட் குவான்ஸை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. 50 மார்க் வருது. 35 கொஸ்டின் 50 மார்க்.
இது நார்மலாக நினச்சி பாருங்க. ஸோ ஒரு டிஐ போட போறீங்க, டிஏ நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் சொல்றேன் நல்லா கவனிங்க. நீங்க அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தாண்டி மிசலனிஸ் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. டிஐ, டேட்டா சஃபிஷியன்சி, இதுல வரக்கூடிய டேட்டா சஃபிஷியன்சி, இதுல வரக்கூடிய நியூ பேட்டர்ன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நியூ பேட்டர்ன் நம்பர் சீரீஸ், அந்த மாதிரியான செலக்டிவ் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதோட லெவலை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருங்க. அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருங்க. இதுல இந்த குவான்ஸ்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு மினிமம் மார்க் மெயின்டைன் பண்ண போறேன். ஒரு மினிமம் மார்க்கை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிருங்க. ஓகேவா? ஒரு மினிமம் மார்க் இந்த டைம்குள்ள எவ்வளவு மினிமம் மார்க் எடுக்க முடியுமோ, கண்டிப்பா உங்களால முடியுதுன்னா, இந்த டைம்குள்ள போட முடியுதுன்னா அதை தான் இந்த இந்தியா ஃபுல்லா இருக்கிறவன் எல்லாராலையுமே பண்ண முடியும். யாருமே இங்க வந்து டபால்னு குறிச்சு டப்புன்னு பண்ண போறவன் கிடையாது. எல்லாருமே நம்மள மாதிரி தான். அந்த டைம்ல தான் எல்லா பயிர்களும் அந்த கொஸ்டின் வந்து பார்க்க போறானுங்க. அப்ப நமக்கு என்ன யோசிக்கிறோமோ அதே தான். ஏன்னா நம்மளும் அதான படிச்சிருக்கோம், அதனால பிரச்சனையே கிடையாது. இந்த டைம்குள்ள உன்னோட மினிமம் ஆவரேஜ் எவ்வளவு வந்து அடிக்க முடியுமோ அதை நீ பிளான் பண்ணிக்கோ. அதுதான் வந்து பெஸ்ட். அதுதான் பெஸ்ட். இதை மினிமம் அட்டம்ப்டுக்குள்ள கொண்டு வா. உன்னோட ரீசனிங் கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். சரியா? நீங்க கவலையப்படாதீங்க. இந்த மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இது மூணுக்கும் தயவு செஞ்சு நான் ஷுவரா சொல்றேன், 1% கூட கவலைப்படாதீங்க. நான் வந்து செஷன் வந்து கொண்டு வரேன். உங்களுக்கு குவான்ஸுக்கான செஷனா இருக்கட்டும், ரீசனிங்கான செஷனா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் செஷனா இருக்கட்டும், இந்த 3 செஷனையும் வெறித்தனமா நான் நடத்துறேன். உங்களுக்கு குவான்ஸுக்கான அப்ளிகேஷனா இருக்கட்டும், டிஏயா இருக்கட்டும், மெயின்ஸ் லெவலா இருக்கட்டும், எந்த லெவலா வேணாலும் இருக்கட்டும், நான் உங்களுக்கு சம்பவத்தை வந்து பண்ணி விடுறேன். அதே மாதிரிதான் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு கவலையே வேணாம். மெயின்ஸுக்கானது, ப்ரிலிம்ஸ்க்கானது நான் இறக்கி விடுறேன். உங்களுக்கு பண்டிலா நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நடத்துறேன். க்ளூவோட நடத்துறேன். உங்களை நான் வந்து கிளியர் பண்ண வைக்கிறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, எனக்காக இந்த சேனல் நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேருங்க. நீங்க கொண்டு போய் சேர்த்தாதான் என்னோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து போய் சேரும். இந்த மாதிரி அனலைசேஷன் பண்ணா மட்டும்தான் நம்மனால மினிமம் மார்க் எடுத்து உள்ள போக முடியும். இதை போட்டு இதை இனிமேல் இது தேவையே இல்லை, இதை நீ பாக்குறது வேஸ்ட், இதை நினைக்கிறது தப்பு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில செட் ஆகுமா? இது பிரேக்கப் ஆன பொண்ணு, அவ்வளவுதான், முடிச்சு. இனிமேல் நீ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ண வேண்டிய பொண்ணு எது அப்படின்னா இதுதான் நீ கரெக்ட் பண்ண வேண்டிய பொண்ணு. இதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றது, இதை நம்ம எப்படியெல்லாம் கரெக்ட் பண்றது அப்படின்றத மட்டும் யோசிக்கணும். பழசை யோசிச்சு புதுசை விட்டுறக்கூடாது. இதுக்கான பிளான் நான் சொல்லிட்டேன். சிஏக்கு இம்பார்ட்டன்ட் கொடு, ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடு. இதை வந்து மினிமம் ஆவரேஜ், அதாவது மினிமம் ஆவரேஜ்குள்ள வந்து நீ வந்து குவான்ஸை கொண்டு வந்துரு. இங்கிலீஷா ஆவரேஜ் ஆக்கிரு. அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் பிரச்சனை இல்லை, சேம் பேட்டர்ன் தான். அதே மாதிரிதான் வரப்போகுது. அதே மாதிரி வேக்கன்சி நிறைய இருக்கு, கட் ஆஃபை கம்மி பண்ணுவானா? வேக்கன்சி இப்படி ஆயிருக்கு, கட் ஆஃப் அப்படி ஆகுமா? அப்படிலாம் இல்லை. கட் ஆஃபுக்கும் வேக்கன்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, சம்பவம் ஆகி போயிடும். சரியா? இது வந்து இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ரிலிம்ஸ்ல வந்து வெயிட்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரீசனிங் செஷன் எழுதுறீங்க அப்படின்னா இதான் உங்களுடைய வெயிட்டேஜ். உங்க ரீசனிங் செஷன் வந்து எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னா தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹை லெவல்ல இருக்கும். பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் தான் நமக்கு ஹை லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக கேட்கறது இன்இக்வாலிட்டி, சிலாரிசம் தான். நான் நிறைய பசில்ஸ் வந்து கொண்டு வரேன் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்காக. அதே மாதிரி நிறைய சிலாரிசம் அப்டேட் பண்றேன், இன்இக்வாலிட்டிஸ் அப்டேட் பண்றேன், கோடிங் டிகோடிங் எல்லாமே உங்களுக்கு ஏ டு விசிட் இது ஃபுல்லாமே நான் வந்து நம்ம சேனல்ல வந்து நான் வந்து கொண்டு வரேன். தென் வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல நீங்க ரீசனிங்ல 30+ போடுறதுக்கு ரெடி ஆயிருங்க. போட்டுடலாம். ப்ரிலிம்ஸ்ல நீங்க 35 போட்டுடலாம். 35 அவுட் ஆஃப் 35 போடணும். அதுதான் நம்மளோட எய்மா வச்சுக்கணும். அதை எய்மா வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா கட் ஆஃப் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி குவான்ஸை பொறுத்தளவுக்கு உங்களால கண்டிப்பா 25+ போட முடியும். ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு 25+ கண்டிப்பா போடலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனுக்கு மட்டும் நீங்க வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் ஒன்று தான் வரும், ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், போடுற மாதிரி தான் இருக்கும். அதை கரெக்டாக பிக் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்க, அதுக்கப்புறம் இந்த அர்த்தமெட்டிக்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நான் வந்து கொண்டு வரேன். ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். அப்புறம் நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் சொன்ன மாதிரி இந்த க்ளோஸ் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் யூசேஜ், வேர்ட் ஸ்வாப் இதுக்கு நிறைய கொடுங்க. அதே மாதிரி வேர்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட்டு, மேட்ச் த காலம்லாம் நிறைய கேட்பான். எரர் டிடக்ஷன் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஓரளவுக்கு பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எரர் டிடக்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. டெய்லி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க முடியலனாலும் ஒரு ஆர்சியாவது டெய்லி ஒரு ஆர்சி, சரியா? நியூஸ் பேப்பர் படிக்கலைனாலும் தயவு செஞ்சு டெய்லி ஒரு ஆர்சியாவது எடுங்க. ஏதாவது ஒரு சைட்ல போய் ஆர்சி வந்து எடுங்க, சரிங்களா?
இப்போ இதே இது நீங்க மெயின்ஸ் வந்து போறீங்க அப்படின்னா மெஜாரிட்டி மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து கொஷினோட இது வேற மாறி இருக்கு. அப்ப கண்டிப்பா என்னைய பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கம்மியாகும். பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸோட நம்பர் வந்து கம்மியாகும். மிஸ்லனிஸ் டாபிக்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுல மிஸ்லனிஸ் டாபிக்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோடட் பேஸ்ட். ஓகே, நீங்க கோடட் பேஸ்டு சிலாரிசம், கோடட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, கோடட் பேஸ்ட் டைரக்ஷன், கோடட் பேஸ்ட் பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த ப்ரிலிம்ஸா இருந்தாலும் மெயின்ஸா இருந்தாலும் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ பேட்டர்ன் நம்பர் சீரிஸ். ஓகே, நியூ பேட்டர்ன் இப்போ வந்து கரண்டா இருக்கக்கூடிய நம்பர் சீரிஸ்லாம் எப்படி வந்திருக்கு அதை அனலைஸ் பண்ணுங்க. நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் டிஏ அப்ரோச் பண்ணுவது எப்படி. நான் டிஏக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. 2 மணி நேரம் வீடியோலாம் SBIBOக்கு வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்க. டிஏ அப்ரோச் பண்றது எப்படி. இதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளிகேஷன் வாங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸ் லெவல் 2 அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து கம்பைன் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி வந்து வரும். புரியுதா? அப்போ வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்கையும் ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணிருக்கலாம். குவான்டிட்டி கம்பேரிசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கிலீஷ்லேயும் இருக்க போகுது. இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு சேம், த வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஆர்சி நிறையா இருக்கும். அப்புறம் வந்து சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியாகவே வீடியோ போடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பது எப்படின்னு தனியாகவே வீடியோ போடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ மெயின்ஸ் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி பாருங்க. மெயின்ஸில் வந்து பசில்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? 20+ கொஷின் வந்து பசில்ஸோட வெயிட்டேஜ் மட்டும் 20+ கொஷின் வந்து வெயிட்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் லாஜிக்கல் ரீசனிங், அதாவது டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ். அது வந்து கண்டிப்பாக 8 கொஷின் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடட் பேஸ்டு இந்த டேட்டா சஃபிஷியன்சி வந்து பாருங்களேன். டைரக்ஷன் சும்மா சொல்லலை. அதே மாதிரி இன்புட் அவுட்புட் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான். நான் சும்மாலாம் சொல்லலை. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன். இதைத்தான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியாச்சு. அது இங்கே சொன்னது அந்த எல்லாத்தையும் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரியா? இங்கே நீங்கள் அதே மாதிரி தான் குவான்ஸையும் பாருங்க. டிஏ தான் பார்த்தீங்களா? அர்த்தமெட்டிக், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறானா? அர்த்தமெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறானா? சீரிஸ் பேஸ்டு கேட்குறானா? சீரிஸ் பேஸ்ட்னா என்னது? நம்பர் சீரிஸ், நியூ பாடம் நம்பர் சீரிஸ், இதுதான் மேட்ரு. அதே இது இங்க பாருங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறானா? க்ளோஸ் டெஸ்ட் கேட்குறானா? ப்ரைசல் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறானா? டபுள் ஃபில்லர் வந்து கேட்குறானா? அதுக்கப்புறம் என்ன கேட்பான்? மேட்ச் த காலம் கேட்பான். இதுதான் மேட்ரு. மிஸ்பெல்டெல்லாம் ரொம்ப ரேரு. மெயின்ஸ்ல மிஸ்பெல்டெல்லாம் ரொம்ப ரேரு. வேர்டு யூசேஜ், வேர்ட் ஸ்வாப்பு, ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, க்ளோஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸு, ஆர்சி, இதை மட்டும் நீங்கள் மெயின்ஸுக்கு இங்கிலீஷ்க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் மேட்ரு மக்களே. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் சம்திங் அக்டோபர் இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு 2 மாதம் உங்கள் கையில் வந்து இருக்குது அப்படின்னா இந்த 2 மாதத்தை நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஃபஸ்ட்டு 1 மந்த்தில் என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 15 டேஸில் என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நெக்ஸ்ட்டு 50 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதான் மேட்டராக இருக்கும். ஓகே, இதான் மேட்டராக இருக்கும். அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் ரிவிஷன் ப்ளஸ் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் இதை தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கு எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். அதே மாதிரி அடுத்த 15 டேஸ் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ். உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். அதை நீங்கள் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த 15 டேஸில் மொத்தமாக வந்து பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட். இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய வீக் ஏரியா எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த வீக் ஏரியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். அந்த மார்க் டெஸ்ட்டை நல்லா ரிவிஷன் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீக் ஜோன் எது அப்படின்றத வந்து திருப்பி கண்டுபிடிச்சு அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்ஸ் படிக்கும் போதே நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். டெய்லி மார்க் டெஸ்ட், ஒரு மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் எடுக்கணும் ப்ரிலிம்ஸ்க்கு. இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட், ஒரு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட். மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து இங்கே வரும்போதும் இந்த 1 மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மெயின்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த மெயின்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் சரியா. நீங்கள் ஒர்க்கிங் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நைட் டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் சரியா. நைட்டு வந்து ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்கிங் அண்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது படித்தா கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு பாருங்க. இல்லை அப்படின்னா ஒரு குரூப் மாதிரி என்கேஜ் பண்ணிக்கோங்க. அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஏதாவது படிச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கொஞ்சம் வந்து என்கேஜாக இருந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். வேறு எந்த டவுட் எப்போனாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இதான் என்னோட நம்பர் 987 ஓகே 8760610747 அப்படின்றத என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் தாராளமாக எப்போ எந்த டவுட் இருந்தாலும் IBPS ரிலேட்டடாக எனக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டிமோட்டிவேட்டடாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.